வணக்கம் மக்களே, யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 39. பேக்ரவுண்ட் கொஞ்சம் மாற்றிட்டேன், ஏன்னா ஒரே பேக்ரவுண்ட் இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதே மாதிரி பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, ரூம் அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மாவே இந்த மூஞ்சியை பார்க்க முடியாது, என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் யூடியூபோட 2 லாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 லா, ஓகேங்களா? இது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம். இது 2ஐயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே யூடியூப்பில் என்ன தான்ப்பா நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் கண்டென்ட், ரெண்டாவது விஷயம் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த 2 லாவை பற்றி தான் இந்த எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட். நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கண்டென்ட் மற்றவங்களால் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மக்கள் எப்போவுமே சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சர்ச் பாரில் போயிட்டு இப்போ கரண்ட்டில் என்ன இஷ்யூ நடக்குதோ அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ், அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் நீங்கள் மேக் பண்ணும்போது அதுக்கு ஜென்ரலாக வியூஸ் அதிகமாக போகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரியே ஒரு சில கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா எவர்கிரீன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது மாடித்தோட்டம் பற்றி நான் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு இப்போ வரைக்கும் வியூஸ் போய்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் எவர்கிரீன் கண்டென்ட். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு வியூஸ் போயிட்டு தான் இருக்கும். அதுவே இப்போது இன்றைக்கி திருச்சி கரண்ட் நியூஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதை இன்றைக்கி தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்றைக்கான விஷயம் அது, அதுக்கப்புறம் நாளைக்கு அது மறந்துடுவாங்க. ஸோ அந்த வீடியோக்கு வியூஸ் அதுக்கப்புறம் போகாது. ஸோ வீடியோ போட்டால் நீங்கள் மட்டும்தான் அதுக்கு வியூஸ் போகும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கண்டென்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுறீங்களா இல்லை எவர்கிரீன் கண்டென்ட்டாக சூஸ் பண்ணுறீங்களாங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ட்ரெண்டிங் கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் வியூஸ் போகும். எவர்கிரீன் கண்டென்ட்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வியூஸ் போயிட்டு தான் இருக்கும். அடுத்தது கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சின்ற வார்த்தைக்கு நிறைய பேர் தப்பான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க. நிறையா வீடியோஸ் போடுறது அப்படின்னு. நிறையா வீடியோஸ் போடுறது கன்சிஸ்டன்சி கிடையாதுங்க. தொடர்ந்து வீடியோஸ் போடுறது தான் கன்சிஸ்டன்சி. இப்போ ஒருத்தர் 100 வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வியூஸே போகலை அப்படிங்கிறாரு. அந்த 100 வீடியோ அவர் எப்போ போட்டிருக்காருன்னா ஒரு 10 நாளில் 100 வீடியோ அடித்து தள்ளிட்டார். ஸோ அதுக்கு பேர் கன்சிஸ்டன்சி கிடையாது. அதே 100 வீடியோவை ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னு சொல்லி 100 நாள் போடுறதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. டைமையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஈவினிங் 5 மணிக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோன்னா டெய்லி 100 நாளுமே ஈவினிங் 5 மணிக்கு அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிடணும். ஸோ இந்த கண்டென்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி இதுதான் யூடியூபோட பேசிக் 2 லாஸ். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, நிறையா திங்க் பண்ணுங்கள், நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Baba. Bye.